அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கும்பல் வந்து இங்கே செயின்லாம் ஒரு 7 இடத்துல ஸ்நாட்ச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃப்ளைட் ஏறி போக வேண்டிய சுச்சுவேஷன், ஃப்ளைட்டில் உட்காந்துட்டாங்க. ஸோ சென்னை காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா சரியாக செயல்பட்டு அவங்கள கைது பண்ணாங்க. மறுநாள் தன்னுடைய துப்பாக்கி இருக்கிற இடத்த வந்து தன்னோட நகைகள்லாம் எங்கே பதுக்கி வச்சுருங்க அடையாளம் காட்ட போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அவங்களை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வந்து இன்னும் அடங்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க மதுரை மண்டேலா நகரில். புதருக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்து அந்த பொண்ணுகிட்டேருந்து செயினை டக்குன்னு திருடிட்டு ஓட முடியல. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தும் அவங்கள கீழே தள்ளி விட்டு கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு ஓடுறான். அந்த பொண்ணு திருடிக்க கத்துறாங்க. எவ்வளோ பெயின் இருந்துச்சோ கழுத்தில். ஸோ இவ்வளோ விஷயம் காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் பயம் இல்லாமல் சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த செயின் பறிப்பு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ரொம்பவே கடுமையாக்கப்படணும். நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க இவங்க, நம்ம மிஞ்சி போனால் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, ஒரு 3 மாதத்தில் வெளியே வர போகிறோம், அப்புறம் நம்ம பழையபடி நம்ம வேலையை பார்ப்போம்னு ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மிக கடுமையான தண்டனை கொடுத்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து உடனே நிறைவேற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாக திருந்துவாங்க.